எல்லாருக்கும் வணக்கம். நான் நோபல் டான்ஸ் மாஸ்டர். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் இங்கே நிற்க வேண்டிய நிலைமையில் இன்னைக்கு ஆக்கப்பட்டிருக்கேன். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நம்ம பிரபுதேவா, எங்கள் மாஸ்டர் பிரபுதேவாவுடைய இன்னைக்கு குரு பூர்ணிமாவுக்காக அவங்க குருவுக்காக உடுப்பி அவர்களுக்காகவும் அவருக்கு சிறு வயசுலன்னு சொல்லி கொடுத்த தன்ராஜ் மாஸ்டருக்காகவும் அவர் குரு பூர்ணிமாவில் அந்த ஒரு நாளுக்காக தன் குரு வணக்கத்தை செலுத்தி அவர் டான்ஸ் ஆடி இன்றைக்கி அது வைரலாக போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட அந்த காரியத்தை கிரிட்டிசைஸ் பண்ணும்படியாக நம்முடைய சின்னத்திரை நல்ல நண்பர் ஒரு நடிகர் திரு சஞ்சீவி அவர்களுடைய மனைவி திருமதி பிரீத்தி அவங்க அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த ட்வீட்டை உங்களுக்கு நான் என்னென்னு போடுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நேரத்தில் நாங்கள் பேசுகிறது, அதுவும் குறிப்பாக எங்கள் காம்பவுண்டில் இருக்கிறவங்க, நான் முக்கியமாக அவர் கூடவே 92 2004 வரைக்கும் அவர் கூட இருந்திருக்கேன். ஸோ நான் பேசுகிறது ரொம்ப தேவையானதும் அதே நேரத்தில் கரெக்டானதுமா இருக்கும்னு நினச்சி தான் நான் இதை போடுறேன். ஏன்னா இந்த காரியத்தில் இவங்க பிரீத்தி சொல்லியிருக்கிறாங்க, என்ன இவ்வளோ பெரிய ஒரு டான்ஸ் மாஸ்டர், அவர் வெல் ட்ரைன்டு, அவர் இப்படிப்பட்டவர் இவர் இப்படி தப்பாக ஆடலாமா, இது எப்படி பாவம் சரியில்லை, அது சரியில்லை, ஏதோ ஓவரால் அது இல்லாமல் அவங்க அன்ஃபர்கிவபிள் ஃபால்ட்டு அந்த மாதிரிலாம் அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த இதை நான் கீழே போடுறேன் பாருங்கள். இல்லை, நான் ஒன்று தான் அவங்களுக்கு தான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். இப்போது அவர் இது ப்ராப்பராக அவர் கற்றுக்கிட்டு இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் ஒரிஜினலாக நாங்கள்லாம் பரதம் கற்றுக்கிட்டு வரல, அவர்கிட்ட தான் ட்ரெயின் ஆகி வந்தோம். ஆனால் அவர் ஒரிஜினலாக சின்ன வயசுலேருந்து பரதம் கற்றுக்கிட்டு முறைப்படி அரங்கேற்றம் பண்ணி அப்படி வந்தவங்க, வழியாக வந்தவங்க தான் அந்த 3 பேருமே, அந்த குடும்பம். ஆனால் அவர் சினிமாவில் டான்ஸ் மாஸ்டராக இருக்கார். இன்றைக்கி ஒரு மிகப்பெரும் ட்ரெண்ட் செட்டர். இன்றைக்கி எத்தனையோ பேர் டான்ஸர் இருக்காங்க. ஒரு 2 தலைமுறைக்கு அவர் ட்ரெண்டையே மாற்றி அமைச்ச ஒரு குரு, ஒரு ட்ரெண்ட் செட்டர். இன்னோவேட்டிவாக்க விஷயத்தில் அவரை மாதிரி யாருமே க்ரியேட்டிவிட்டி பண்ணவே முடியாது. டான்ஸோட பல ஃபார்ம்களை உடைச்செறிஞ்சு காலங்காலமாக இருந்ததெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இன்றைக்கி அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு இதைத்தான் இன்றைக்கி எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம். டெஸ்ஸி இண்டியன் மைக்கேல் ஜாக்சன்ற பேர் இவருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் எவ்வளோ பேர் ஆடுறாங்க, தமிழ் விட்டுருங்க, தமிழ் ஃபீல்டு விட்டுருங்க, எல்லா ஃபீல்டும் இருக்காங்க. ஆனால் யாருக்கும் அதை கொடுக்கல, யாருக்கும் அதை செய்ய முடியல, யாருக்கும் அது பொருந்தலை. ஏன்னா யாரும் ட்ரெண்ட் செட் பண்ணலை. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் பிரீத்தி அவங்கள பார்த்து, இவர் எதுக்குங்க கரெக்டாக ஆடணும்? இப்போ இவர் கரெக்டாக ஆடுறதுக்கு என்ன, இவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணி அரங்கேற்றமாக பண்ணார் இல்லைங்களே. அவருடைய குருவுக்கு குரு நமஸ்காரம், குரு பூர்ணிமா அன்னைக்கு அவர் குருவுக்கு வந்தனம் செலுத்துறதுக்கு, மரியாதை செய்கிறதுக்காக அவருக்கு 50+ அவங்க இப்போ இருந்து நான் எதாவது செய்யணும், என் குருவுக்கு நமஸ்காரம் வைக்கணும்னு அவர் பண்ணியிருக்காரு. இதில் ப்ராப்பராக அபிநயம் சரியில்லை, இது சரியில்லை, அன்ஃபர்கிவபிள் மிஸ்டேக்கா, நான்சென்ஸாக இருக்குது. எதுக்குங்க அவங்க அன்ஃபர்கிவபிள் மிஸ்டேக் பண்ணுறாரு? அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சினிமாவில் யாரும் பியூர் கிளாசிக்கல் பண்ண மாட்டாங்க, செமி கிளாசிக்கல் தான் பண்ணுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற எந்த ஹீரோவும் எந்த ஹீரோயினும் பியூர் கிளாசிக்கல் தெரிஞ்சுக்கின ஹீரோயின் கிடையாது. சரிங்களா? இவ்வளோ பேசுகிற நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நானே பார்த்தது கிடையாது வரைக்கும். உங்களுடைய பரதநாட்டியம் என்ன, நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் எனக்கு தெரியாது. நீங்கள் ஆடி ஒரு வீடியோ நான் பார்த்ததில்லை, இனிமேல் பார்ப்பேன். சரியா? ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அன்ஃபர்கிவபிள் மிஸ்டேக்குன்றது என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியலைங்க. ஏங்க அவர் மன்னிக்க முடியாத குற்றம் என்னங்க பண்ணுவார்? எப்படி பண்ணுவார்? இது செமி கிளாசிக்கல் தான். அந்த காலத்தில் நாட்டிய பேரொழி பத்மினி, வைஜெயந்தி மாலா மேடம் இவங்கெல்லாம் பியூர் கிளாசிக்கல், ஹீராலால் மாஸ்டர் ட்ரெயின்டு சிஷியைகள். அன்னைக்கு அவங்க பியூர் கிளாசிக்கல் டான்ஸராக இருந்ததுனால தான் பியூர் கிளாசிக்கல் சினிமாவில் காட்ட முடிஞ்சது. அதுக்கப்புறம் யாராலையும் அது மாதிரி ஏன் பண்ண முடியல? ஏன்னா எல்லா ஹீரோயினும் அப்படிப்பட்ட வெல் ட்ரெயின்டாக இருக்க முடியாது. காலங்கள் மாறுது, ட்ரெண்டு மாறுது. ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிட்டு போகிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி அவர் பியூராக உங்களுக்கு பண்ணணும்?
உங்களுக்கு பியூராக வேணும்னா நீங்கள் போய் அதுக்கான ஆளுங்களை போய் பாருங்கள். பிரபுதேவா மாஸ்டர் வந்து பியூராக பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. மோரோவர் அவரோட டேலண்ட்டை காட்டுறதுக்கோ இல்லை பரதநாட்டியத்தில் திறமையை காட்டுறதுக்கோ அவர் பரதநாட்டியத்தில் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறதுக்காக இதை ஆடலை. குரு நமஸ்காரத்துக்காக ஆடினது. அது எப்படி தவறுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? இது எப்படி மன்னிக்க முடியாத குற்றம்? இதெல்லாம் பெரிய வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள், ரொம்ப தவறு சிஸ்டர். அது ரொம்ப தப்பு நீங்கள் பேசினது. அந்த அளவுக்கு யாரும் இங்கே கிடையாது. யாராக இருந்தாலும் செமி கிளாசிக்கல் தான் சினிமாவில் பண்ண முடியும். இங்கே யாரும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆடலை. விஸ்வரூபம் படத்தில் உன்னை காணாத நான் இங்கு நான் இல்லையே பாட்டில் கதக்கு டான்ஸ் ஆடிருப்பாங்க கமல் சார். அவர் பெரிய குருஜி மகராஜ் அவரை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அதில் கமல் சார் பிடிச்ச பாவங்கள், அவர் பிடிச்ச அபிநயம் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் அந்த ரூட்டில் இருக்கவங்களை பார்க்கும்போது அது ஒரு குறைகள் இருக்கலாம். இங்கே குறைகள் பார்க்குறதுக்கு என்ன வேலை இருக்குன்றேன். இங்கே சினிமாவில் இருக்கிறவங்க வந்து அந்த விஷயத்தை ப்ராப்பராக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கேற்ற இங்கே ஹீரோக்களோ ஹீரோயினோ இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கிறீங்க, ஒய் டோன்ட் யூ கிவ் திஸ் சான்ஸ் டு சம் அதர் நியூ கமர். எதுக்கு கொடுக்கணும்? இது என்ன எனக்கே புரியல. திரும்ப நான்சென்ஸாக இருக்குது. எப்படி வந்து ஏன் அவர் கொடுக்கணும்? அவர் என்ன வழி எழுதிட்டு போக மாட்டேன்னு சொன்னாரா? அவர் குருவுக்கு அவர் நமஸ்காரம் போடும்போது அவர் எதுக்குங்க இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கணும்? அவர் குருக்கு அவர் தான் நமஸ்காரம் போட முடியும். அவர் தான் குரு பூர்ணிமனைக்கு அவர் தான் ஆட முடியும். இன்னொருத்தனுக்கு எதுக்கு சான்ஸ் கொடுக்கணும்? நான்சென்ஸாக இருக்குது, ஹம்பக்கா இருக்குது. என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டே முதல்ல ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. முதல்ல அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியலை. நான் உங்களை பார்த்ததில்லை. என்ன டான்ஸ் நீங்கள் பரதநாட்டியத்தில் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் மஞ்சு பார்கவி ரேஞ்சுக்கு இருப்பீங்களா, அது என்ன இருப்பீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவர் ப்ராப்பரான கிளாசிக்கல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு அது தேவையும் இல்லை. அவர் அதை ப்ரூவ் பண்ணவும் வரலை. இது சொல்லப்பட்ட இங்கே பேசப்பட்டது இந்த குரு நமஸ்காரம், இந்த குரு பூர்ணிமாக்காக ஆடப்பட்ட டான்ஸ். இதில் குறை கண்டுபிடிக்கிறதுக்கோ நீங்கள் வந்து இதில் பெரிய குற்றம் கண்டுபிடிச்சி மேதாவித்தனத்தை காட்டுறதுக்கோ இதில் இன்னும் ஒரு வேலையும் இல்லை. ஸோ இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது மகாபாரிய தவறு. என் குருவுக்கு அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பத்ம ஸ்ரீ பட்டம் வாங்கினவருங்க, ஒரு ட்ரெண்ட் செட்டர். இன்றைக்கி எத்தனையோ நேஷ்னல் அவார்டு எத்தனையோ வாங்கியிருக்காரு. இன்றைக்கி ஒரு பெரிய இந்தியாவில் இன்றைக்கி நீங்கள் டான்ஸ் அப்படின்னா இன்றைக்கி மிஸ்டர் பிரபுதேவாவை நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் பண்ணவே முடியாது. சச் இன்விட்டபிள் என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி. அவரை போய் நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறீங்க. அதெல்லாம் மன்னிக்கவே முடியாத குற்றம். நீங்கள் பண்ணது தான் அன்ஃபர்கிவபிள் ஃபால்ட். சரிங்களா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அதெல்லாம் தெரியாது, நாங்கள் பார்க்கல. நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, அப்புறம் நாங்கள் அதை வேணால் ஏற்றுக்கிறோம். அப்படியே ஏற்றுக்கிறதுக்கும் அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து அவர் எந்த தப்பும் பண்ணலை. அவர் குருவுக்காக அவர் பேசினது. ஓகே, நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நிச்சயமாக எங்கள் டான்சர் சார்பிலேருந்து கண்டனங்கள் எழுமும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.